அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிக்காக காத்திருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 9 முதல் அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக செவ்வாய் பயிற்சி அமைய போகிறது. ஏனென்றால் செவ்வாய் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து லாபத்தில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று இப்போது ஜென்மத்தை நோக்கி வலுவாக விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல்வேறு வகையான அற்புதமான யோக வாய்ப்புகளை விரயஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து நுழைவதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுப்பதோடு தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி எளிதில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி மிக சிறப்பாக பல நல்ல சுப நிகழ்வுகளை சந்திப்பதோடு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான அற்புதமான யோகமும் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்த கொள்ளுங்கள். ஏனென்றால் விரயத்தில் அமரக்கூடிய செவ்வாய் தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6 பதிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வரும். மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகளை விளக்க முடியும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்க முடியும். செவ்வாய் மிக வலுவாக 6ஆம் இடத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாது 3 மற்றும் 7 ஆகிய இடங்களையும் பார்க்கிறாருங்க. எனவே எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மங்களகாரகன் மற்ற இடங்களில் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதை காட்டிலும் விரயத்தில் அமரும் போது பல்வேறு வகையான மங்களகரமான சுப விரயங்களை விரைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் கிடைப்பதோடு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் தொழில்துறை, வியாபாரத்துறை, விவசாயத்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் தங்களுடைய முதலீட்டையும் வருமானத்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிரமமும் தடையும் இன்றி சிம்மராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அற்புதமாக சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் என்பதால் நல்ல பல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே மங்களகாரகன் விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் நிச்சயமாக இல்லத்தில் கட்டுக்குள் வரும். விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் தடைபட்டிருந்த பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் பாதியில் நின்ற பணிகளை துரிதமாக செய்து முடித்து நன்மை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் செவ்வாய் மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அலைச்சல் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் செவ்வாய் அவரது பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு, சந்திரன் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியன் இந்த கிரகநிலைகளின் வீட்டில் அமரும் போது மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் சந்திரனின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிரமம் குறைவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண முயற்சிகள் எளிதில் கைகூடும். திருமண பாக்கியம் மட்டுமல்ல, இந்த தருணத்தில் காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக
நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான யோகம் உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதோடு உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளை விலக்கி உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. அனுகூலமற்ற நிலையில் இருக்கக்கூடிய பல காரியங்களை விலகி அனுகூலமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எவ்வித சிக்கலும் இன்றி சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடை தாமதங்களை சமாளித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் எளிதில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எப்பேற்பட்ட கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் சிறப்பாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நன்கு கற்றறிந்து செயல்படுவதால் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக தொழில்துறையில் உண்டு. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய் மிக வலுவாக விரயத்தில் இருப்பதால் சற்று சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் உண்டு. ஆனால் அதற்கு ஏற்ற பலனை நிறைவாக கைகூடாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை மங்களகாரகன் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் விரைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுக்கு அபரிவிதமான நம்பிக்கையும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகம் நிறைவாக உண்டு. சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு விளையாட்டு துறையில் சாதனை புரியக்கூடிய அளவிற்கு தனித்திறமையை அற்புதமாக மேம்படுத்துவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.